அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளர் நிகழற்ற அன்புடையவன் இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் மீதும் என் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் உண்டாகட்டும். எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நான் உங்களிடம் பேச வரும் தலைப்பு என்ன? எண்ணத்தில் உறுதியும் துணிச்சலும் உடையவர். அவர்கள் தர்ம சிந்தனை உடையவர். யாரையும் வெள்ளையாக அனுப்பவில்லை. நமது அலிஸ்லாம் அவர்கள் தன் தொல்லை விஷயத்தில் யாரையும் பழிவாங்கவில்லை. நமது அலிஸ்லாம் அவர்கள் தன்னை துன்புறுத்தியவர்களுக்காக துஆ செய்தார்கள். நமது அலிஸ்லாம் அவர்கள் அவர்கள் சோம்பலை வெறுத்தார்கள். நமது அலிஸ்லாம் அவர்கள் தன்னை காயப்படுத்தியவரை மன்னித்தார்கள். நமது அலிஸ்லாம் அவர்கள் ஏழை எஜமான் எல்லோரையும் சமமாகவே நடக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃலாக் சம்பந்தமாக சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாம் வாழ்க்கையில் கொண்டு வரணும். அடுத்ததாக அனுப்பி இவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்புகளை பேசுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பண்புகளும் பழக்க வழக்கங்களும். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மிகவும் நாணமுடையவர்கள். எப்போதும் மனதை தாழ்த்தி வைத்திருப்பார்கள். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மைகள் பரிசுகள் ஆடைகள் இவற்றில் எழுப்பியிருக்கிறார்கள். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விண்ணாமலை சிறந்து வழங்கினார்கள். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதனை காலங்களில் பொறுமை கடைபிடித்தார்கள். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை அதிகம் வணங்கினார்கள். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டின் சின்ன வேலைகளை தாங்களே செய்து கொள்வார்கள். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்தத்தை விரும்பினார்கள், அசுத்தத்தை வைத்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக். அடுத்ததாக அர்ஷத் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று நான் துஆ செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இங்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் தொழுகையாளிகளின் தன்மைகள். தொழுகையை சரியாக தொழுது வரும் தொழுகையாளிகளின் தன்மைகள். தொழுகைக்கு வெளியேயும் எவ்வாறு அமைய வேண்டும், அவர்களுடைய குணங்களை பற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் கூறுகிறார். இந்த குணம் உள்ளவர்கள் தான் தொழுகையாளி என்பதாக அழைக்கிறார். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தொழுகையாளி எப்படி இருப்பார் என்றால், தங்கள் செல்வத்தில் ஏழை மக்களுக்கு ஜகாத் என்ற தர்மத்தை வழங்குவார்கள். மேலும் யாசிப்போருக்கும் வெட்கத்தால் கேட்காமல் இருக்கும் தேவையுடைய ஏழை மக்களுக்கு ஜகாத் செல்வத்தால் உதவி செய்வார்கள். நியாய தீர்ப்பு நாளை மனதில் அஞ்சி செயல்படுவார்கள். அல்லாஹ்வின் தண்டனைக்கு பயந்தே பெரும் பாவத்தை விட்டு விலகி நடந்து கொள்வார்கள். தங்கள் கற்பை மறைவிடங்களை ஹராமான செயலை விட்டு பாதுகாத்துக் கொள்வார்கள். அமானிதங்களையும் வாக்குறுதிகளையும் பேணி பாதுகாப்பார்கள். சாட்சிகளை உண்மையாக நிறைவேற்றுவதில் உறுதியாக இருப்பார்கள். தங்கள் தொழுகையில் பேணுதலாக இருப்பார்கள். பிறருக்கு தொல்லை தராமல் இருப்பார்கள். எப்பொழுதும் இறை சிந்தனையிலே இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா இந்த சிறப்பை பேணி வாழக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கிய அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். தொழிலாளர்களுக்கான
அல்லாஹ் நம்ம திருமணத்துல ஒரு விஷயங்களை சுருக்கமா சொல்லி காமிச்சாங்க. நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்களை வாழ்க்கை கொள்வதற்கான பாக்கியம் தருவாங்க. அடுத்ததாக हारिफ बयान ये फैसल अहमद 8th बात ये फैसल अहमद सूरत शम्स इधर हारिफ आदि पूरा அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அறவட்ட அருளாளவன் நிகரட்ட அன்புடைய மகிழ் இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் நிமிக்க சகோதரர்களே, உங்கள் மீதோ என் மீதோ இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் துரையாகம் செய்கிறேன். விண்ணைத்தலான விண்மீன்களையும் மண்ணைத்தலான மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு திருக்குர்ஆன். இஸ்லாத்தின் அடிப்படையில் அல்லாஹ் தான். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை ஏற்காத திருக்குர்ஆன். திருக்குர்ஆன் மக்கள் எல்லோரும் கைகளில் வைத்துக் கொண்டு ஓதக்கூடியதாக இருக்கிறார்கள். ஆனால் அதோட சிறப்புகள் சில பேரை தெரிவதில்லை. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இந்த திருக்குர்ஆனில் அல்லாஹ்வை பற்றியோ நபிமார்களை பற்றியோ மலக்குமார்களை பற்றியோ சொர்க்கத்தை பற்றியோ நரகத்தை பற்றியோ நமக்கு முன் சென்ற சமுதாயத்தை பற்றியோ நமக்கு பின்வரக்கூடிய சமுதாயத்தை பற்றியோ இன்மை மறுமை அனைத்து வஸ்துக்களை பற்றி கூறப்பட்டுள்ளது என்று கூறினார்கள். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஐருக்கும் அந்த நம்ம குர்ஆன வல்லமஹு, உங்களில் சிறந்தவர் யார் என்று திருவன் நான் கற்று பிறகு கற்றுக் கொடுப்பாரா உங்களில் சிறந்தவர் ஆவா என்று கூறினார்கள். இந்த ரமலான் மாதத்தில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லைலத்துல் கத்ரில் தான் இந்த திருக்குர்ஆன் அருளப்பட்டது என்று கூறினார்கள். இந்த திருக்குர்ஆனில் 30 ஜுஸுகளும் 114 சூறாக்களும் 6666 ஆயத்துகளும் நன்மை ஏவுதல் வசனம் 1000ம் தீமை ஏவுதல் வசனம் 1000ம் மூட்டி எச்சரிக்கை செய்யும் வசனம் 1000ம் 25 நபிமார்களை பற்றியும் 550 ருக்குகளும் 7 மஞ்சில்களும் திருக்குர்ஆனில் கூறப்பட்டுள்ளது என்று கூறினார்கள். அல்லாஹ் தன் திருமறையில் சொன்னான், வகால தஆலா குல் அல்லதீன யௌலமூன லா யஅலமூன், கற்றுக்கொண்டவரும் கல்லாதவரும் சமமானவர்களா என்று கூறினார்கள். சதகத்துல் ஜாரியா. அல்லாஹ் தன் அஸ்ஸலாமு அலைக்கும் அடுத்ததாக ஃபக்ருதீன் ஹதீஸ் Assalamualaikum warahmatullahi wabarakatuh. ஆயஸ் நம்பர் 21 இறையல் இதஸ்தானந்த பஸ்தையும் பில்லா, நீ உதவி திறனால் அவருமே உதவி தருவாயாக. ஆயஸ் நம்பர் 22 வணக்கவியல் ஹைருக்கும் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹ், உங்களில் மிகச்சிறந்தவர் தானும் திருக்குர்ஆனை கற்று அதை பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவராவார். ஆயஸ் நம்பர் 23 வணிகவியல் லா தசுபன்ன அத்தாஜிரு சதுக்குல் அமீனும் அன்னபீன சித்திகீன வசுவதா, உண்மை நம்பிக்கையில் உள்ள ஒரு வியாபாரி மறுமை நாளில் நபிமார்களுடன் உண்மையாளர்களுடன் சையதுடன் ஆகியோரிடம் இருப்பார். ஆயஸ் நம்பர் 24 வாழ்வியல் லா தசுபன்னகதா, எப்போதும் யாரையும் திட்டாதே. ஆயஸ் நம்பர் 25 அன்பியல் அஸ்ஸஹீயு கரீபும் மினல்லாஹி கரீபும் மினல் ஜன்னா, தர்மம் செய்பவர் அல்லாஹ்வுக்கும் சொர்க்கத்திற்கும் நெருக்கமாயிருப்பார். ஆயஸ் நம்பர் 26 இறையல் இத்தகில்லாத ஆயுஷ்மா குன்த, நீ எந்த நிலையிலும் அல்லாஹ்வுக்கே பயப்படு. ஆயஸ் நம்பர் 27 லா அத்வாஉ முஃபுல் இபாதா,
துவா வணக்கங்களின் மூலையாகும். வயசு நம்பர் 28. ஈயாக்கும் கஸ்ரத்தல் இல்ஃபி பை, வியாபாரத்தில் அதிக சத்தியம் செய்வதை தவிர்த்திருங்கள். மல்லம் எஸ்குரின் நாசா லம் எஸ்குரில்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். இவங்களுக்கு ஏன் ஒரு தடுமாட்டம் அப்படின்னா வேற ப்ரோக்ராம் கொடுத்துருந்தாங்க. உங்க கூட வராததுனால ப்ரோக்ராம் தனித்தனியாக பிரிச்சு கொடுத்தது பின்னாடி 2 நாள் மறுபாடு பண்ணதான். அடுத்ததாக முகமது ஹாத்திம், ஜே முகமது சமீர், கேள்விப்பதி எனக்கு ஒரு மாட்டியோ பயாஸ் வந்துருங்க. ஏ பயாஸ். அடுத்ததாக ஜமீல், ஜே ஜமீல், எம் ஜமீல் 90 பாட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தஆலா நாட்டங்களும் வழிமுறையும் பாவம் இறக்கப்படும். பாவம் எனக்கு சொல்லப்படும். இவங்களத்தில் எது பாவம் என கூறப்பட்டுள்ளதோ மறுமை நாளையே பாவம் என கூறப்பட்டுள்ளதோ அதுவே பாவம் என கூறப்படப்படும். சிறு பாவம் பெரு பாவம் சிறனை கூடு. சிறு பாவம் நிறைய கூறப்பட்டுள்ளன. வட்டி வாங்குதல், விற்பனை செய்தல், லஞ்சம் போன்றவற்றை ஆகும். சிறு பாவம் பற்றியவை. விவாத் என்றால் என்ன? பொருள் வழிபடுதல் நல்லது என்பதாகும். விவாத்துடைய நோக்கம் என்ன? நோக்கம் அல்லாஹ் தஆலாவை வணங்குவதற்கும் பணிவதற்கும் அவனுடைய மகிழ்ச்சியை பெறுவதற்கும் விவாதம் சொல்லப்படும். விவாதத்தை யார் பெயர் அல்லாஹ்வுக்கு ஏதாவது பயனுண்டா? அல்லாஹ் தஆலாவின் மகிழ்ச்சியையும் அவனுடைய இந்த ஒழுக்கத்தையும் பெறுவதாகும். விவாதத்துடைய வழிமுறைகள் கூறுக. நிறைய வழிமுறைகளே உள்ளன. சிலரை உதாரணம், ஒரு நோக்கு நோட்டால் வழிபடுதல், ரெக்கார்டு கொடுத்தல், அச்சு செய்தல், குர்பானி கொடுத்தல், குர்ஆன் ஓதுதல், இவற்றில் ஆகும். இவங்கெல்லாம் இங்க சமீரனுக்கு 12th படிக்கிறாங்க, ஆத்திரனுக்கு 10வது படிக்கிறாங்க. தினந்தோறும் லீவ் போடாம வரக்கூடிய மாணவர்கள் தான். முதல் 10வது படிக்கிறாங்க, 8 பாட்டு 11வது படிக்கிறாங்க. நம்ம பள்ளியில 8வது பாட்டு ஓதுறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவுடைய பிரபலமான குறைஷி குலத்தின் பனு உமையா என்னும் குடும்பத்தில் பிறந்தார்கள். இவர்களின் பெயர் உஸ்மான், பட்ட பெயர் துன்னூரைன். இவர்களின் தந்தை பேர் அஃபான், தாயார் பேர் அர்வா. இவர்கள் சிறு வயதிலே எழுத படிக்க கற்றுக்கொண்டார்கள். பெரியவராக வளர்ந்த பிறகு வியாபாரம் செய்ய ஆரம்பித்தார்கள். அதில் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருந்தார்கள். ஆனால் சில நாட்கள் மக்காவுடைய செல்வசியமானாக ஆகிவிட்டார்கள். செல்வங்களில் பொதுவாக காணப்படும் தீய பழக்கம் மற்றும் தீய குணங்களை விட்டு பரிசுத்தமான இருந்தார்கள். இவர்கள் ஒருபோதும் மது சிலைகளை வணங்கியதே கிடையாது. இவர்கள் மிகவும் கொடைத்தன்மை உடையவராகவும் இறக்கமான முடியவராக இருந்தார்கள். ஏழைகளின் சிரமங்களை நல்ல முறையில் வழங்கி தன்னுடைய செல்வங்களின் மூலம் இவர்களுக்கு உதவி செய்தார்கள். இவர்கள் பிரசித்தத்தை விரும்பினார்கள். எப்போதும் சுத்தமான ஆடைகளை அணிவார்கள். இவர்கள் முறையும் வெட்ட முடியவராகவும் நாண முடியவராகவும் இருந்தார்கள். இவர்கள் எப்போதும் நல்ல மனிதராகவும் சுத்தி இருந்தார்கள். அவர்கள் தான் இவர்களை நல்ல முறையில் உருவாக்கினார்கள். அவர்கள் அழைப்பில் தான் இவர் இஸ்லாத்தை ஏற்றார்கள். இவர் கூட்டத்திலே அவர்களுக்கு நல்ல அந்தஸ்தும் உயர்வும் இருந்தது. இவரை என்னாலும் கண்ணியத்துடன் பிரியத்துடன் கண்டார்கள். ஆனால் இஸ்லாத்தை தழுவிய பிறகு இவர்களும் நெருக்கடியும் வேதனையும் தந்தார்கள். இவர் இஸ்லாத்தை நுழைங்கிய 4வது நபராக இருக்கிறார்கள். இவருக்கு முன்பதாக இஸ்லாத்தில் 3 நபர்கள் இருந்தார்கள். இவருக்கும் இஸ்லாம் பாக்கியம் கிடைக்கும் போது இவருக்கு வயது 34 இருந்தது. நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மகள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்தார்கள். அவர்கள் இருந்த பிறகு ருக்கையா அல்லது உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்தார்கள். இதனால் இவர்களை துன்னூரைன் என அழைக்கப்பட்டது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். முதலாவது படிக்கிறாங்க, இன்னொரு பள்ளிக்கு வராங்க. சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க, என் பிள்ளை 10th படிக்கிறாங்க, வர முடியாது, நேரம் கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாணவர் மத்தியில இப்ப நம்ம எந்த பேர்ல அழைக்கிறோமோ
எல்லா நபர்களும் 10th படிக்கிறவங்க 12th படிக்கிறவங்க 11th படிக்கிறவங்க தான் அவங்களுக்கு ஹார்ட் ஒர்க் இருக்குது, படிக்கக்கூடிய தேவைகள் அதிகமா இருக்கு. இருந்தாலும் கூட மார்க்கத்துடைய கல்விகளை கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ்வுக்கு தேவை செய்யறாங்க. ஜாபிர் ஜியாஃபர் நீ போய் சொல்லி பாடுறான். ஜாபிர் ஜியாஃபர் எப்ப நான் எடுத்துக்கிட்டேன் 2 நாளைக்கு முன்னாடி ஜியாஃபர் Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Assalamualaikum. வணக்கம். எங்கே ஜாபீர் போயிட்டு இருக்க? இதோ நம்ம அஹமதியா தீனியாத் மக்தப் மதரசாக்கான அப்ராஸ். நீ ஏன் பள்ளிக்கு வராம இருக்க? உன்னை எவ்வளவு தடவை கூப்பிட்டுருக்கேன், நீ ஏன் வரமாட்ட? வரல ஜாபீர், வந்தா மட்டும் தான் என்னத்தை கத்துக்க போறேன். என்ன அப்ராஸ் எப்படி சொல்லிட்டேன்? குர்ஆன தஜ்வீத் முறையில அழகா சொல்லி தராங்க, தொழுகை சொல்லி தராங்க, மார்க்கொழுக்கம் சொல்லி தராங்க, துஆக்கள் சொல்லி தராங்க, ஹதீஸ்கள் சொல்லி தராங்க, இஸ்லாமிய வரலாறுகள் சொல்லி தராங்க, நிறைய விஷயங்கள் சொல்லி தராங்க. ஆமா, எங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள பையன் ரொம்ப வருஷமா அடிப்பாதான் ஓதிட்டு இருக்கான். 30 ஜூஸ் ஆரம்பிச்ச மாதிரியே தெரியல, அதான் இப்படி சொன்னேன். பேரு என்ன? இப்ராஹிம். ஓ, அவனா? நல்லா வருவான் பள்ளிக்கு. ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவை வருவான். பள்ளிக்கு வராதவங்க குர்ஆன் எப்படி ஆரம்பிக்க முடியும்? எனக்கும் வந்தா தானே ஆரம்பிக்க முடியும். நீ சொல்றதும் சரிதான். அது மட்டும் இல்ல, சில அம்மாக்கள் என்ன பண்றாங்கன்னா பிள்ளையோட ஸ்கூலுக்கு சரியான முறையில அனுப்பி விட்டுறாங்க. ஆனா பள்ளிக்கு அனுப்புற நேரத்துல தான் எல்லாமே வரும். சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா லீவு, எங்க ஹோட்டல் கெஸ்ட் வந்தா லீவு, கடைக்கு போனா லீவு, ட்ரெஸ் வாங்க போனா லீவு, ஷூ வாங்க போனா லீவு, இதெல்லாம் கூட பரவாயில்ல. அடிக்கடி மூமா மௌத்தா போயிட்டாங்க வேற லீவு. அல்லாஹ் முடியல, போதும் போதும். ஒரு மூமா எத்தனை தடவை தான் மௌத்தா போகும் தெரியல. இப்பெல்லாம் லீவ் போட்டா எப்படி குர்ஆன் ஆரம்பிக்க முடியும்? இவங்கனால மத்த பிள்ளைங்களோட பாடமும் போயிருது. ஆனா கடைசியில வந்து ஆலிம் சரி கம்மி கேட்கறது, இவ்வளவு வருஷமாச்சு இன்னும் குர்ஆன் ஆரம்பிக்கலன்னு. குர்ஆன் அதை ஏன் லேட் ஆகுது தெரியுமா? ஏன் லேட் ஆகுது? குர்ஆனை தஜ்வீத் முறையில சொல்லி தராங்க. தஜ்வீத்னா என்ன ஜாபீர்? தஜ்வீத்னா குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலகட்டத்துல எப்படி இறக்கப்பட்டதோ அதான் தஜ்வீத். அடேங்கப்பா, ஏன் தஜ்வீத் முறையில தான் குர்ஆன் ஓதணுமா? தஜ்வீத் இல்லாம ஓதுனா என்ன? என்ன ஃப்ராஸ் இப்படி கேக்குற? தஜ்வீத்னா சாதாரண விஷயம் இல்ல. தஜ்வீத் இல்லாம குர்ஆன் ஓதுனா அர்த்தம் வரும். சில வேளை தொழுவு கூட குர்ஆன் போகும். என்ன ஜாபீர், என்னன்னமோ சொல்ற? ஆமா ஃப்ராஸ், குர்ஆன்ல சில இடங்கள்ல லப்பன்னு வருது. அதுக்கு அர்த்தம் வந்து அல்லாஹ் படைத்தான அர்த்தம். இதே லப்பன்னு வருதுன்னா அல்லாஹ் சிறைத்தான அர்த்தம். இதே லக்கன்னு வருதுன்னா அல்லாஹ் அழிச்சான அர்த்தம் மாறும். அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆபத்து. அதான் எங்க மூமாவும் காலையில பள்ளிக்கு போறாங்களா? இது சாதாரண விஷயம் இல்ல, இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். புரிஞ்சுக்கவே மாட்டாங்க பெற்றோர்கள். குர்ஆன் ஓதுனா மட்டும் போதும்னு நினைக்கிறாங்க. நிறைய பெரியவங்களே இப்படிதான் ஓதுறாங்க. அதுக்கெல்லாம் என்ன செய்யறது? அது பாவம் தான், அதை அவங்க தான் சரி பண்ணிக்கணும். நீ சொல்றது சரிதான். கவலை இருந்தா மட்டும்தான் கத்துக்கிறோண்டே என்ன வரும். ஆமா ஆமா, எல்லாருக்கும் அந்த கவலை வரணும். அல்லாஹ்வுடைய வேதத்தை ஒழுங்கா ஓதணும்னு. அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் சரிதான். நீங்க தான் குர்ஆனை முடிக்கிறதே இல்லையே. இவ்வளவு சொல்லி உனக்கு புரியவே இல்லையில. குர்ஆன் முடிக்கிறதா முக்கியம்? குர்ஆன் ஒழுங்கா ஓதுறதுதான் முக்கியம். குர்ஆன் ஒழுங்கா ஓதுனா எவ்வளவு வேண்டாம் முடிக்கலாம், எத்தனை தடவை வேண்டாம் முடிக்கலாம். நான் கூட பள்ளியில ஒழுங்கா ஓதி கொடுக்கறதே இல்லைன்னு நினைச்சேன். இப்போ புரிஞ்சிருச்சு. புரிஞ்சிருச்சா? இனியாச்சு தீனியாத்துல சேர்ந்து ஓது அஃப்ராஸ். சரி சரி ஜாபீர், இப்ப எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும். ஒண்ணு சொல்லணும், வெயிட், என் பள்ளிக்கு டைம் ஆச்சு. எங்க பள்ளியில பெரியவங்களுக்கும் பெருமளவான ஆண்களுக்கும் பள்ளி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வராங்க, ஆனா நிறைய பேர் வரதே இல்ல. வருவீங்க தானே? பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் யாரா இருந்தாலும் வருவீங்கன்னு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் லைல். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والليل إذا يغشى
والنهار إذا تجلى وما خلق الذكر جبار واحد واحد باسط تفسير عياش وما يغني عنه ماله إذا تردى إن علينا للهدى وإن لنا للآخرة والأولى لا يزداها إلا الأشقى الذي كذب وتولى وما يعرضه من نعمة تجزى إلا ابتغاء وجه ربه الأعلى ولسوف يرضى. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. நமது ஜமாத்திற்கும் நமது ஊரிற்கும் அதிகமான நலவை நாடக்கூடிய தாமுகவுடைய மாநில வழக்கறிஞர் குழுவில் இருக்கக்கூடிய ஜனாப் எல் டி முகமது அண்ணன் அவர்கள் சிறிது நேரம் உரையாற்றுவார். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கு. நம்முடைய ஆசாத் நகர் தீன் மதரசாவின் 10ஆம் ஆண்டு நிறைவு விழா, 10ஆம் ஆண்டு நிறைவு விழா. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. நிகழ்ச்சியை சிறப்பாக தலைமை நடத்தி கொண்டிருக்கும் ஜமாத் தலைவர் மரியாதைக்குரிய தினமாமா அவர்களே, அவர்களுக்கு துணையாக இருந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் துணைத் தலைவர் ராஜராஜி அண்ணன் அவர்களே, செயலாளர் தீன் முகமது அண்ணன் அவர்களே, பொருளாளர் சுல்தான் அண்ணன் அவர்களே, துணை செயலாளர் என்எம்எம் சீமான் அவர்களே மற்றும் நிர்வாகக்குழு உறுப்பினர்களே, இந்நிகழ்வுக்கு வரைந்திருக்கும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் நகர தலைவர் சகோதரர் அலீம் அவர்களே, பல்வேறு ஜமாத்திலிருந்து வந்து வரைந்திருக்கும் ஜமாத் நிர்வாகிகளே, நிகழ்வுக்கு வரைந்திருக்கும் பல்வேறு பள்ளிகளின் இமாம்களே, இந்நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்தும் நம்முடைய பள்ளி மதரசா மாணவ மாணவிகளுக்கு சிறப்பான முறையில் வகுப்பெடுத்துக் கொண்டிருக்கும் தலைமை இமாம் அவர்களே, அவர்களுக்கு துணையாக இன்று செயல்படக்கூடிய ஆலிம் பெருந்தகைகளே, பெற்றோர்களே, ஜமாத் பெரியவர்களே, இளைஞர்களே, சிறப்பாக வரைந்திருக்கும் மாணவ செல்வங்களே, நாம் அனைவரும் அந்த ஏழைகளுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாகட்டுமாக. நம்முடைய தீரத் பரசாலையிலே சுமார் 1200 மாணவ மாணவிகள் ஓதுவதாக கேள்விப்பட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 1200 என்பது நம்முடைய சுற்றுவட்டார எந்தவித பள்ளிகளிலும் இல்லாத ஒரு ஸ்ட்ரென்த். இது அதிகபட்சமாக பெண்கள் மேல்நிலை பள்ளியிலே ஒரு 1000-1100 பேர் இருப்பாங்க. அதன் பிறகு நம்முடைய மதரசாவில் தான் 1200 பேர் ஓதிட்டு இருக்காங்க. இதே இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய அந்த ஆசாத் நகர்களை எடுத்து பார்த்தாக்கும் மிகப்பெரிய ஒரு கல்வியிலையும் சரி மற்ற குர்ஆன் பாடத்திலே எந்த விதமான விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தது. நம்முடைய தீனியத் மதரசா தொடங்கப்பட்ட பிறகு இறைவனுடைய மாபெரும் கிருபையால்
முத்துப்பேட்டைக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னோடியாக நம்முடைய மதரசா தியேத் மதரசா திறந்து கொண்டிருக்கின்றது. ஏது சொல்கின்றால் நம்முடைய மதரசாவில் நம்முடைய ஆலயம் பெருந்தகைகளிடம் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பல்வேறு ஊர்களிலிருந்தும் நீங்கள் எப்படி இந்த வகுப்பை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள், இது எப்படி உங்களுக்கு சாத்தியமாக என்ற விசாரணைகளை பல்வேறு ஊர்களிலிருந்தும் ஜமாத்துகளிலிருந்தும் நம்முடைய ஊருக்கு வந்து இதனை அறிவு செய்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் நம்முடைய மாணவர்கள் இந்த நீரியல் வகுப்பிலே முழுமையாக கற்றறிந்து அதன் பிறகு உலக கல்வியை கற்று சிறந்த முறையில் நம்முடைய சமுதாயத்திற்கும் நம்முடைய ஊருக்கும் நம்முடைய நாட்டிற்கும் நம்முடைய பங்களிப்பை செய்ய வேண்டும். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஒரு செய்தியை அறிந்தேன். அதாவது கேரளா மாநிலத்திலே 250 ஆலிம்கள் வழக்கறிஞராக பதிவு பெற்றிருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு நேரத்திலே முஸ்லிம்கள் வழக்கறிஞராக படிக்க போல என்ற காலம் இருந்தது. இன்று பார்த்தால் முத்திப்பேட்டையில் ஒரு 15 வழக்கறிஞர்கள் நம்ம முஸ்லிம் சகோதரர்கள் இருக்கின்றார்கள். நம்முடைய ஆசாரத்திலே பல்வேறு துறைகளிலே நம்முடைய மாணவர்கள் இருக்கின்றார்கள். சென்ற ஆண்டு இதே மேடையிலே பேசினேன். நம்முடைய மாணவர்கள் அரசு துறைகளிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று. அதே போல கவனம் செலுத்தி நமது ஊரை சேர்ந்த நம்முடைய ஆசார பள்ளிவாசலை சேர்ந்த மீரான் மை என்ற மாணவர் தமிழக அரசு நடத்திய போட்டித் தேர்விலே வெற்றி பெற்று சென்னையிலே வணிக வரித்துறையிலே அசிஸ்டன்ட் ஜூனியராக இன்று வேலை பார்க்கின்றார். அவரை ஓய்வு பெறும்போது ஒரு கலெக்டர் அந்த ரேஞ்சுக்கு வந்துருவாரு. அதே போல நம்முடைய மதரசாவில் ஓதிய ஒரு மாணவர் காவல்துறை பணியில் சேர்ந்திருக்கின்றார். அதே போல அவரு ஓய்வு பெறும்போது ஒரு டிஎஸ்பி ரேஞ்சில ஓய்வு பெறுவாரு. அதே போல நம்முடைய ஆசாரத்தில் சேர்ந்த ஒரு சகோதரி வருவாய்த்துறையில ஒரு உதவியாளர் பணியில் சேர்ந்திருக்காங்க. இது நம்முடைய ஆசாரத்திற்கு ஒரு முன்னேற்றமாகவும் முன்னோடியாக எடுத்துக்கொண்டு வரக்கூடிய தலைமுறையினர் இந்த போட்டித் தேர்வுகளையும் மற்ற தேர்வையும் சிறப்பாக எழுத வேண்டும். அதற்கு நம்முடைய அந்த தியேத் மதரசாவிலே சிறப்பாக அந்த ஆலிம்கள் சொல்லக்கூடிய அந்த குரியல் வகுப்புகளை சிறந்த முறை கற்று அந்த மாணவர்கள் ஒரு அரசு அதிகாரியாக தேர்வானால் அந்த அரசு நிர்வாகமும் அந்த ஆட்சியும் எவ்வாறு சிறப்பாக நடக்கும் என்பதை இங்கே நான் சொல்லிக் கொள்கின்றேன். அதே போல நம்முடைய முத்திப்பேட்டை மக்கள் இளைஞர்கள் பெரும்பாலும் உடல் உழைப்பாளிகளாக அரபு நாட்டிலேயே ஒழித்து வந்த நிலையை இனியும் தொடர வேண்டிய அவசியம் இல்லை. என் முன்பாக அமர்ந்துள்ள தாய்மார்களே, பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளின் உள்ளத்தில் அல்லாஹ்வின் படைப்புகளான இயற்கை அறிவியலின் ஆராய்ச்சி செய்யும் உயர்வான இலக்கை விதையுங்கள். அந்த இலக்கை அடையும் இடைவிடாத முயற்சிகளையும் பயிற்சிகளையும் அதன் பாதைகளையும் பயணத்தையும் இலவாக்கி சொல்லி அல்லாஹ்விடம் மன்றாடுங்கள். நான் விரும்பும் துறையில் இதுவரை எந்த மனிதனுக்கும் கொடுக்காத அறிவையும் ரகசியத்தையும் எனக்கு கற்றுக்கொடு இறைவா என்று உங்கள் பிள்ளைகளை துவா செய்ய சொல்லி கற்றுக் கொடுங்கள். தாய்மார்களே, பெற்றோர்களே, அடியார்கள் கேட்டு அவர்களை வெறுங்கையுடன் அனுப்புவதற்கு நான் வெட்கப்படுகிறேன் என்று அல்லாஹ் சொல்வதை நினைவு கொள்ளுங்கள். பிள்ளைகளின் உணவு, மருந்து, வாழ்க்கை முறை இவற்றில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த 10 ஆண்டுகளில் முத்திப்பேட்டையில் இருந்து, அதுவும் நமது ஆசாரத்தில் இருந்து உலகம் இயக்கும் அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கண்டுபிடிப்பாளர்கள் உருவாகி வருவதை நிச்சயம் காண்பீர்கள். இதை நான் ஏதோ கற்பனையாக சொல்லவில்லை. நமது ஆசாரத்தினரின் 10 ஆண்டுகளுக்கு முன் உள்ள நிலையை இன்றையும் தாங்கள் அறிவீர்கள். இருந்தபோது நான் கூறுகின்றேன், இன்று ஆசார ஜமாத்திலிருந்து பெரும் ஆலிம் பெருந்தகை உருவாகியிருக்கின்றார்கள், வழக்கறிஞர் உருவாகியிருக்கின்றார்கள், மருத்துவர் உருவாகியிருக்கின்றார்கள், தொழில் அதிபர்கள் தமிழகமே இயக்கக்கூடிய உலக அளவிலே
தொழில் அதிபர்கள் நம்முடைய ஆசான்கள் உருவாகின்றார்கள். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். அரசு அலுவலர்கள், காவல்துறையினர், வருவாய்த்துறையில் உண்டு. இன்னும் சொல்லிக்கொண்டே போய்விட்டே இருக்கலாம். இதெல்லாம் எப்படி சாத்தியமானது? நம்முடைய விடாமுயற்சியை இன்ஷா அல்லாஹ் மேலும் தொடர்வோம். முயற்சியை வெற்றி பெறுவோம். எனக்கு தொடர்ந்து ஆண்டு விழாக்களிலே பேசுவதற்கும் எனக்கு மதிப்பளிக்கக்கூடிய இந்த ஆகாத ஜமாத்திற்கும் நிர்வாகத்திற்கும் என்றும் நன்றியுடையவராக இருந்து விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். பாரக்கல்லாஹு ஃபீக். அல்லாஹ் வார்த்தையை கபூல் செய்வானாக. நம்முடைய பள்ளியில் இருந்த அதிகமான மாணவர்களை அரசுத்துறை அதிகாரிகளாக, மக்களை ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரிகளாக அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன். அடுத்ததாக அல்லாஹ் சூரத்துல் ஆலா, அடுத்தது சூரத்துல் வாஷியா. ஜாபி ஜாபி சூரத்துல் வாஷியா. சம்பளம் 70 ரூபா சம்பளம் ஜீப் இப்பயே أعوذ بالله من الشيطان الرجيم. سورة الأعلى مكية. بسم الله الرحمن الرحيم. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء نحوا سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. السلام عليكم. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக். இந்த மாணவர் வந்து 10ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. லீவ் போடாம வரக்கூடிய மாணவர்கள் பஜ்ருக்கு பின்னாடி வராங்க, கொஞ்சம் வருவாங்க. அல்லாஹ் வாங்கி கபூல் செய்வானாக. ஜாபி வாஷி ஜாபீர்மா சரி மாட்டி. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين عالية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت
وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. السلام عليكم. சூரத்துல் ஃபஜ்ர் இதுவரை 10ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. 10 வேலைகள் இருக்குது, 20 வேலைகள் இருக்குது. இருந்தாலும் கூட மார்க்கத்துடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பெற்றோர்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي حجر ألم تر كيف فعل ربك بعاد إرم ذات العماد التي لم يخلق مثلها في البلاد فصب عليهم ربك صوت عذاب إن ربك لبالمرصاد فأما الإنسان إذا ما ابتلاه فقدر عليه رزقه فيقول ربي أكرمن وأما إذا ما ابتلاه فقدر عليه رزقه فيقول ربي أهانن كلا بل لا تكرمون اليتيم ولا تحاضون على طعام المسكين وتأكلون التراث أكلا لما وتحبون المال حبا جما كلا إذا دكت الأرض دكا دكا وجاء ربك والملك صفا صفا وجيء يومئذ بجهنم يومئذ يتذكر الإنسان وأنى له الذكرى يقول يا ليتني قدمت لحياتي ويومئذ لا يعذب عذابه أحد ولا يوثق وثاقه أحد يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي. السلام عليكم ورحمة ما شاء الله. الله بارك الله فيك. அப்துல் பாசித் அப்துல் பாசித் இவங்களும் 10ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. அல்லாஹ் வந்து முழுமையான முறையில 10 ஆண்டுகள் நிறைவேற்றி பாக்கியத்தை கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا أقسم بهذا البلد وأنت حل بهذا البلد ووالد وما ولد لقد خلقنا الإنسان في كبد أيحسب أن لن يقدر عليه أحد يقول أهلكت مالا لبدا أيحسب أن لم يره أحد ألم نجعل له عينين ولسانا وشفتين
وهديناه النجدين فلاقتحم العقبة وما أدراك ما العقبة فك رقبة أو إطعام في يوم ذي مسغبة يتيما ذا مقربة أو مسكينا ذا متربة ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة أولئك أصحاب الميمنة والذين كفروا بآياتنا هم أصحاب المشأمة عليهم نار محشدة صدق الله العظيم. அடுத்ததாக என் ஜமீல் இந்த சொற்றோடு படிக்கிறாங்க. சில மாணவர்கள் வந்து அந்த வகுப்புல படிச்சாங்க, மாணவர்கள் படிச்சாங்க, எல்லா மாணவர்களும் வராங்க. இல்ல இது மைக் இந்த சைடு இது எதுக்கு இது வந்து எதுக்கா போனுக்குள்ளதா சரி இங்களுக்குள்ள வைங்க இங்களுக்குள்ள வைக்கிறீங்க கேட்குமா கேட்குமா என்ன சொல்றாளோ அதான் என்ன அதிகமான எழுத்தோர்கள் அதிகமா இருக்கும். இருந்தாலும் கூட பள்ளிக்கு லீவ் போடாம மாணவர்களை ஒருத்தவங்க பள்ளிக்கு வராது என்ன பாத்துக்கணும், கேட்டுக்கங்க எப்படி வர்றாங்க. மொபைல் வச்சிக்க. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له. கபீர் பேசுகிறது. أنا بيت الظلم فنبرني فصلاة الليل. என் வீடு இருள் நிறைந்த வீடு, அந்த இருளை உன்னால் தாங்க முடியாது. இந்த இருளை நீ தாங்க வேண்டும் என்றால் நீ வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டும். அந்த வெளிச்சம் என்னவென்று தெரியுமா? தஹஜ்ஜத். அதுதான் தஹஜ்ஜத். தஹஜ்ஜத் தொழுகை. நீ தொழுகின்ற தஹஜ்ஜத் தொழுகை இருளை போக்கி வெளிச்சமாக தருகிறது. இன்னும் கபீர் பேசுகிறது, அன பைத்து துராப், நான் மண் வீடு. ஃபஹ்மிலில் ஃபிராஷ், அந்த மண்ணுக்கு மேல் உன்னால் படுக்க முடியாது. வீடுகளில் சுகமாக உறங்குவதை போன்று உன்னால் உறங்க முடியாது. நீ விருப்பை கொண்டு வா. அந்த விருப்பை என்னவென்று தெரியுமா உனக்கு? நல்ல அமல்கள். உலகத்தில் வாழும்போது நல்ல அமல்கள் செய்துக்கோ, அதுதான் உனக்கு விருப்பாக வந்து அமையும். நீ நிம்மதியாக தூங்கலாம். மேலும் சொல்கிறது, அனபைத்துல் அஃபாஇ, நான் பாம்புகளின் வீடு. நான் பாம்புகளின் வீடு. உன்னை அடக்கம் செய்த பிறகு என்னுள்ளே வர தொடங்கிவிடும். எனவே நீ அந்த பாம்பை விரட்டுகிற ஆயுதத்தை கொண்டு வா. அந்த ஆயுதம் தான் நீ அதிகமாக அல்லாஹுவின் பெயரை சொல்வது, அவனை துதிப்பது, திக்ர் செய்வது,
அதுதான் பாம்பை விரட்டுகின்ற ஆயுதமாக மாறும். மேலும் சொல்கிறது அனபைத்துல் சாயில் முன்கர் நக்கீர் என்னுடைய வீட்டிற்கு மிக பயங்கரமான தோற்றத்துடன் வர தொடங்கி விடுவார்கள். எனவே அதிகமாக உனது வாழ்விலே கலிமா ஷஹாதத் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அதை அதிகமாக சொல்லுங்கள். அதன் அர்த்தத்தை விளங்குங்கள். அல்லாஹுவை மதித்து வாழுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைகளை பேணி நட. இது அவர்கள் கேள்விக்கு பதிலாக அமையும். என்னுடைய இடம் இருக்கிறதே அபுகஸ் சாலிஹ், நல்லவர்கள் சாலிஹின்கள் கூட கண்டு அழுவார்கள். ஹாரூன் ரஷீத் அவர்கள் மரண படுக்கையில் இருக்கும் போது சொன்னார்கள், என்னை அடக்கம் செய்கின்ற கபரை காட்டுங்கள், என்னை மையவாடிக்கு அழைத்து செல்லுங்கள். பார்த்தவுடன் அவர்கள் அழுது விட்டார்கள். பிறகு நண்பர்களை பார்த்து சொன்னார்கள், மாகுனி மாலியா, என்னுடைய சொத்து பணம் என்னுடைய சம்பாத்தியம் எனக்கு எந்த உதவியும் செய்யாது. ஹலக அன்னி சுல்தானியா, நான் இங்கு முஸ்லிம்களின் தலைவராக இருக்கிறேன். ஆனால் அங்கு தலைவர் கதையெல்லாம் கிடையாது. அங்கு என் அமல்கள் மட்டும்தான் பாதுகாக்கும். தாவத்தி ஆமா ஸலாத்தில் ஆயிமா ஆதி முஹம்மதனில் சீரத al-fadila asku ana mudanilladhi wa'atahu innaka la tuhlikul mi'ad rahmatika ya rahman rahim. இது போன்று பல பயங்கரமான விஷயங்கள் என்னுள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் என்னை கடந்து செல்ல வேண்டும் என்றால் இக்லாசான அமல்களை மட்டும் கொண்டு வந்தால் மட்டும்தான் நீ வெற்றி பெறுவாய். இல்லை என்றால் என் கோபத்திற்கு ஆளாகுவாய். பயந்து கொள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.